SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள அர்ஜுனா எம்பியின் அறிக்கை. வருகிறது புதிய கல்வி சீர்திருத்தம், வெளியான அறிவிப்பு. யாழில் மாணவியிடம் அத்துமீறி பேசிய யூடியூபர், நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. கனடாவில் இலங்கையை சேர்ந்த தமிழ் பெண் சுட்டுக்கொலை. ஈழத்தமிழ் மக்களுக்காக லண்டனில் வெடித்தது போராட்டம். கனடாவில் நிரந்தர குடியுரிமை தேடுவோருக்கு மகிழ்ச்சி தகவல், அரசின் அதிரடி அறிவிப்பு. ஓய்வு குறித்து ரோஹித் சர்மா வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். நாடாளுமன்றில் தனக்கு இருக்கின்ற உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராகவும் ஒரு மார்க்கத்திற்கு எதிராகவும் பேசுபவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றில் கலந்து கொண்டு முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டம் தொடர்பான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே அவர் இவ்வாறான விடயத்தை பதிவிட்டுள்ளார். அத்தோடு முஸ்லிம் விவாகம் மற்றும் விவாகரத்து சட்டம் குறித்த விடயங்களானது காலத்திற்கு காலம் பேசப்படுபவை என்றும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே அமைச்சுகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாகவும் அவர் தெரிவித்தார். இதன்படி அந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்றால் முஸ்லிம் கலாசார திணைக்களம், ஜமியத்துல் உலாமா, கல்வி அமைச்சு, நீதி அமைச்சு ஆகியவை இணைந்து செய்ய வேண்டும் என்றும் ஹிஸ்புல்லா சுட்டிக்காட்டியுள்ளார். இதை விடுத்து நாடாளுமன்றில் முஸ்லிம்களின் மனதை புண்படுத்தும் வகையில் பேசிவிட்டு அது சார்பில் அவர்களிடத்தையே விளக்கங்களை கேட்டு மிகவும் மோசமாகவும் கேவலமாகவும் அறிக்கைகளை வெளியிடுவது தமிழ் மக்கள் இடத்திலும் முஸ்லிம் மக்கள் இடத்திலும் பாரிய பிளவை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். உண்மையிலே அவருக்கு அந்த பாராளுமன்ற மூளைக்குள்ளார் இருக்கிறதா என்று கூட எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 2026ஆம் ஆண்டில் தொடங்கப்படும் என்றும் அதற்கான தயாரிப்பு செயல்முறை 2025ஆம் ஆண்டில் நடைபெறும் என்றும் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சுகள் ஆலோசனை குழு சமீபத்தில் நாடாளுமன்றில் தனது தலைமையில் கூடிய போது பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 5 முக்கிய தூண்களின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துதல், மனித வளங்களை மேம்படுத்துதல், உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல், பொதுமக்களுக்கு கல்வி கற்பித்தல் மற்றும் சரியான மதிப்பீடு ஆகிய முக்கிய தூண்களின் கீழ் இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் ஹரணி சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் 1 மற்றும் 6ஆம் வகுப்புகளில் உள்ள குழந்தைகளுக்கு 2026ஆம் ஆண்டு முதல் இந்த சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த ஏற்கனவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார். யூடியூபர் கிருஷ்ணா உட்பட 4 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த யூடியூபர் உதவி செய்யும் காணொலிகளை வலையொலி பக்கத்தில் பதிவேற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் வீட்டிற்கு சென்று அநாகரிகமாக நடந்து கொண்ட காணொலி ஒன்று வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இவ்வாறான பின்னணியில் அவர் உட்பட 4 நேற்று முன்தினம் அந்த வீட்டிற்கு மீண்டும் சென்ற வேளை ஊருளைஞர்கள் அவர்களை மடக்கி பிடித்து இளவாலி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக போலீசாரால் மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கமைய அவர்களை 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவினை பிறப்பித்தார். கனடாவில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழ் பெண் ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளார். மார்க்கம் பகுதியில் வசித்து வந்த 20 வயதான பெண் ஒருவரே துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்ததுடன் வீட்டில் வளர்க்கப்பட்டு நாயொன்றும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த 26 வயதான ஆணொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குழு ஒன்றினால் திட்டமிடப்பட்ட வகையில் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக யோர்க் பிராந்திய போலீசார் தெரிவித்தனர். எனினும் கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். லண்டனில் தமிழ் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் கடந்த 10ஆம் தேதி லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் முன்பாக இடம்பெற்றது. இலங்கையில் தமிழர்கள் எதிர்கொண்டு வரும் அடக்குமுறையை எடுத்துக்காட்டவும் மற்றும் தமிழ் மக்களுக்கான நீதியை கோரியும் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை நினைவுகூரும் முகமாக தமிழ் பெண்கள் இன்றளவும் எதிர்கொண்டு வரும் அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகவும் மற்றும் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதியை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா மனிதுரிமை பேரவை முற்றலில் புலம்பெயர் தமிழ் மக்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று கடந்த 3ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள்.
கனடாவில் பராமரிப்பு பணியாற்ற விரும்பும் வெளிநாட்டு நபர்களுக்கு கனடிய வேலை அனுபவம் இல்லாத போதும் நிரந்தர குடியுரிமை வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. கனடாவின் வீட்டு பராமரிப்பு பணியாளர் குடிவரவு முன்னோடி திட்டங்களானது மார்ச் 31, 2025 முதல் நடைமுறைக்கு வருகிறது. இதற்கு முந்தைய வீட்டு குழந்தை பராமரிப்பு முன்னோடி மற்றும் வீட்டு உதவி பணியாளர் பைலட் திட்டங்கள் ஜூன் 17, 2024 அன்று முடிவடைந்தது. இதன்படி புதிய திட்டத்தின் கீழ் 15,000க்கும் மேற்பட்ட பராமரிப்பாளர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் கனேடிய வேலை அனுபவம் தேவைப்படாமல் நிரந்தர குடியுரிமை என்றும் கனடாவின் கியூபெக் மாகாணத்தை தவிர்த்து எங்கு வேண்டுமானாலும் வேலை செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 2025 ஆண்டிற்கான சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய அணி நேற்று வெற்றி பெற்றது. இதன்படி 3வது முறையாக சாம்பியன்ஷிப் கிண்ணத்தை இந்திய அணி கைப்பற்றியது. இந்த நிலையில் சாம்பியன்ஷிப் தொடருடன் ரோஹித் சர்மா ஓய்வு பெறுவார் என்று சமூக வலைதளங்களில் வெளியான வதந்திகளுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இதற்கமைய நேற்றைய போட்டி நிறைவடைந்த பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட ரோஹித் சர்மா சர்வதேச ஒருநாள் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறும் எண்ணம் தற்போது இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள அர்ஜுனா எம்பியின் அறிக்கை. வருகிறது புதிய கல்வி சீர்திருத்தம், வெளியான அறிவிப்பு. யாழில் மாணவியிடம் அத்துமீறி பேசிய யூடியூபர், நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. கனடாவில் இலங்கையை சேர்ந்த தமிழ் பெண் சுட்டுக்கொலை. ஈழத்தமிழ் மக்களுக்காக லண்டனில் வெடித்தது போராட்டம். கனடாவில் நிரந்தர குடியுரிமை தேடுவோருக்கு மகிழ்ச்சி தகவல், அரசின் அதிரடி அறிவிப்பு. ஓய்வு குறித்து ரோஹித் சர்மா வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு.